Good morning, students. Welcome to all. This is J. Batmapriya. Today we can see the viruses. ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படின்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டில் நிறைய இது கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். க்ரோத்து, செல்லுலார் ஸ்ட்ரக்சர், தென் மெட்டபாலிசம் பார்த்தோம், ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், அண்ட் தென் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை பார்த்தோம், ஹோமியோஸ்டாட்டிக்ஸ் பார்த்தோம். தென் மெட்டபாலிசத்தில் 2 அனபாலிசம் ஒன்று, கெட்டபாலிசம் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ நவ் வி கேன் ஸ்டடி அபவுட் தி வைரஸஸ். ஸோ ஏன் வைரஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம்னா, இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் பிகாஸ் இட் இஸ் அ பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இன்னமும் வைரஸை பற்றி தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதனால தான் அதை நம்ம வைரஸஸை பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன வைரஸில் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வைரஸஸ் இருக்குது. அதில் எபோலா வைரஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக முன்னாடி வந்தது, ஜிகா, எய்ட்ஸு, சார்ஸு, H1N1 வைரஸ். ஸோ இதெல்லாமே வைரஸோட வெரைட்டிஸ் தான். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லைங்களா. ஸோ அதனால தான் சயின்டிஸ்ட் இதை பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை வைரஸஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ த வேர்ட் வைரஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் லட்டின் வேர்டு. ஸோ இந்த வைரஸ்ன்னு எந்த இதுலேருந்து வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் வேர்ட்லேருந்து வச்சுருக்காங்க. லத்தீனில் வைரஸ்னால் பாய்சன் அப்படின்னு அர்த்தம். வைரஸஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். இன்ட்ராசெல்லுலார் பாரசைட் அதாவது இது மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள்ளார வளரக்கூடிய ஒரு பாரசைட், ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஹாவ் நியூக்ளிக் ஆசிட் கோர் சரௌண்டட் பை எ ப்ரோட்டீன் கோட். உள்ளார இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட், வெளியில் இருக்கிறது ப்ரோட்டீன் கோட். இந்த ப்ரோட்டீன் கோட்டை நம்ம பிரேக் டவுன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளார அந்த நியூக்ளிக் ஆசிடை நம்மளால் டேமேஜ் பண்ண முடியும். அதனால தான் ஒரு சில நோய்களுக்கு இன்னுமே நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியல, இன்னும் அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ரீசன் அது மேலே இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கோட்டு தான். ஸோ அது என்விரான்மெண்டல் தகுந்த மாதிரி அது ப்ரோட்டீன் கோட்டை என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரோட்டீன் கோட்குள்ளார என்ன இருக்கும் அப்படி, தென் நியூக்ளிக் ஆசிட்குள்ளார என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் அதுக்குள்ளார இருக்குது. அது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லாட்டி ஆர்என்ஏவாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வைராலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் வைராலஜி. நம்ம புக்கில் மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய வைரஸை பற்றின மைல்ஸ்டோன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதை கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் வைரஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வைரஸஸ் ஆர் அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்னால் ரொம்ப பாக்டீரியாவோட ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய மைக்ரோ பார்ட்டிக்கல் தான் இந்த வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஸ்மாலர் தென் பாக்டீரியா. தே ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியா. பாக்டீரியாவோட ரொம்ப சின்னது. இதோட டயமீட்டர் ரேஞ்ச் 20 to 300 நானோமீட்டர். அப்போ ஒரு நானோமீட்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இட் மெஷர்ஸ் அபவுட் 10 to 100 நானோமீட்டர். அதாவது இது நார்மலாக 10லேருந்து 100 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும். சைஸ் ஆஃப் டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபேமஸான வைரஸ். 300 into 20 நானோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட சைஸ் இருக்குங்களா. ஓகேங்களா. ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னா டொபாக்கோ புகையிலை தாவரத்தை தாக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வைரஸ் அந்த புகையிலை இது ரொம்ப ஃபேமஸானது. ஓகேங்களா. ஜென்ரலி வைரஸஸ் ஆர் 3 types பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் சிமெட்ரி. இதோட ஷேப்பு சிமெட்ரியை வச்சு இதை 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்ன டைப்புன்னு பாருங்கள். கியூபாய்ட் சிமெட்ரி, ஹெலிக்கல் சிமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைப்பிக்கல் சிமெட்ரி. கியூபாய்ட் சிமெட்ரி அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பாருங்கள். அடினோ வைரஸ், ஹெர்ப்ஸ் வைரஸ். ஹெலிக்கல் சிமெட்ரிக்கு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், டிஎம்யூ வைரஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடைப்பிக்கல் வைரஸ்க்கு பாக்டீரியோபேஜ், வேக்சினா வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஷேப் அண்ட் சைஸை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது 2 மார்க்ஸில் கேட்பாங்க. வாட் இஸ் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த வைரஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த 3 types ஆஃப் வைரஸ்ன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ கியூபாய்ட் சிமெட்ரி, ஹெலிக்கல் சிமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி வித் எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இது பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு 2 விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். 2 கேரக்டரிஸ்டிக்ஸ்
இருக்குது. ஸோ லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ்னால் என்ன? அதாவது இது ஒரு ஹோஸ்ட் கிடச்சிருச்சுன்னா, இது உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு செல் கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே போயிட்டால் அது லிவிங் செல்லாக இருக்கும், லிவிங் வைரஸாக இருக்கும். ஒருவேளை இது கிடைக்கல, காற்றுல பறந்துக்கிட்டே இருக்குது, காற்றுல வந்து ஃப்ளோட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இது நான் லிவிங் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால தான் இப்போ கூட அந்த இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க இல்லையா? ஸோ எதுக்காக ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்கிறாங்க? இது நம்ம மூக்கில் வாயில் தொடும்போது இதுக்கு வந்து ஒரு ஹோஸ்ட் கிடச்சிது, நம்ம தான் அதோட ஹோஸ்ட்டு. ஸோ அது உள்ளார என்ட்ரி ஆனோடனே அது லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இப்போ இருக்கிற இந்த கொரோனா ப்ராப்ளத்துக்கு இதை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லி இதை வந்து நம்ம அழிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லிவிங் கேரக்டரிஸ்டிக், நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. வாட் இஸ் லிவிங் கேரக்டர்? லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் ப்ரிசன்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். நியூக்ளிக் ஆசிட்னா ஒன்று டிஎன்ஏ இருக்கணும், இல்லாட்டி ஆர்என்ஏ இருக்கணும். நியூக்ளிக் ஆசிட்குள்ளே இருக்கிறது தான் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும். அது வெளியில் இருக்கிற கோட்டிங்க்கு பேர் தான் ப்ரோட்டீன் கோட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அதில் உள்ளார போயிடுச்சுன்னா, ஒரு செல்லுக்குள்ளார போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்? நியூக்ளிக் ஆசிடும் ப்ரோட்டீனும் கண்டிப்பாக ப்ரெசன்ஸாக இருக்கும். கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன் இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம். மியூட்டேஷன்னா சடன் சேஞ்ச் ஆஃப் டிஎன்ஏ இல்லாட்டி ஆர்என்ஏ. இந்த டிஎன்ஏக்குள்ளார ஏற்படுற திடீர் சேஞ்சை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மியூட்டேஷன். இதனால தான் நிறைய எவல்யூஷனரி ப்ராசஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் ஃபார்ம் ஆச்சு. இந்த டிஎன்ஏல ஏற்படுற மாற்றத்தினால தான் புது ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் லிவிங் செல்ஸ். ஸோ லிவிங் செல்லுக்குள்ளார மல்டிப்ளை ஆகக்கூடிய எபிலிட்டி இதுக்கு இருக்குது. லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸில் உள்ளார போனதுமே இது மல்டிப்ளை நிறைய ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீஸ் இன் லிவிங் பீயிங்ஸ். அதாவது உள்ளே போனதுமே இது லிவிங் பீயிங்ஸை என்ன பண்ணும்? இன்ஃபெக்ட் பண்ணி டிசீஸை காஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஷோ இரிட்டபிலிட்டி. ஸோ இரிட்டபிலிட்டின்னா அந்த சிம்டம்ஸை நமக்கு காமிக்கிறதா இரிட்டபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக், அதாவது ஒரு ஹோஸ்ட்டை சார்ந்து தான் இது வாழக்கூடியது. இதுதான் இதோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? நியூக்ளிக் ஆசிட் ப்ரோட்டீன் இருக்குது, கேபபிள் ஆஃப் மியூட்டேஷன், மல்டிப்ளே வித்தின் த செல், தென் ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் டிசீசஸ், ஷோ இரிட்டபிலிட்டி, அண்ட் தென் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக்னால் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஹோஸ்ட்டுக்குள்ளார மட்டும்தான் இது உயிர் வாழக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னு நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலியில் சொல்லியிருக்கேன். வாட் இஸ் மீன் பை இரிட்டபிலிட்டி? அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது தான் இரிட்டபிலிட்டி. ஸோ இது என்ன பண்ணும்? என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்பு, தென் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீன் கோட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி இருந்த கொரோனா வைரஸ்க்கும் இப்போக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது வந்து என்ன பண்ணுது? இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா அதோட இது ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்குது இல்லைங்களா? ஸோ அதுதான் இரிட்டபிலிட்டி. என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட சேஞ்ச் பண்ணிக்கிறது இரிட்டபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இட் கேன் பி கிறிஸ்டலைஸ்டு. அதாவது இது வந்து படிகமாக இருக்கும், கிறிஸ்டல் மாதிரி படிகமாக இருக்கும். இது அழியாது, ஆனால் படிகமாக அப்படியே இருந்துகிட்ருக்கும். அப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம்லாம் நல்லாவே தெரியும். உள்ளார நடக்கக்கூடிய கெமிக்கல் ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிசம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு செல்லாக இருந்தாலும் அதில் மெட்டபாலிசம் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து மெட்டபாலிசம் வந்து நடக்காது. ஏன்னா இது வந்து நான் லிவிங், ஒரு செல்லுக்கு வெளியில் இருக்குது. அதனால் இதில் வந்து மெட்டபாலிசம் நடக்காது. இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டால் இதுக்கு இன்ஆக்டிவ். டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. டு நாட் ஷோ ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி அப்படின்னா, ஸோ இது வந்து வெளியில் இருக்கிறப்ப இதோட ஃபங்க்ஷன் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக இது ஃபங்க்ஷன் ஆகிறதோ எதுவுமே நடக்காது. எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் இஸ் ஆப்சண்ட். இதை வந்து வெளியில் இருக்கிறப்ப எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம், அதாவது என்சைம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதோட டிசீஸை காஸ் பண்ணுற எந்த நேச்சரும் இதுக்கு இருக்காது. ஸோ வெளியில் இருக்கிற வரைக்கும் இது நமக்கு ஆபத்து இல்லை. எப்போ நமக்குள்ளார பூந்துருச்சோ, ஒரு செல்லுக்குள்ளார பூந்துருச்சோ, அப்போ நிறைய விதமான ஆபத்துகளை ஏற்படுத்துது. ஸோ இதை தான் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இது கேட்பாங்க, வாட் ஆர் த லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ். Among viruses, classification proposed for viruses and classification given by David Baltimore in the year 1971. ஸோ வைரஸை கிளாஸிஃபிகேஷன் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பால்டிமோர் அப்படிங்கிறவர் 1971 வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெக்கானிசம் ஆஃப் ஆர்என்ஏ ப்ரொடக்ஷன், த நேச்சர் ஆஃப் த ஜீனோம். அதாவது ஆர்என்ஏ, அதுக்கு உள்ளுக்குள்ளே ஆர்என்ஏ இருக்கும் இல்லை டிஎன்ஏ இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு இதை வந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து நிறையா கிளாஸஸ் உங்கள் புக்ஸில் கொடுத்துருக்காங்க. வைரஸஸ் வித் டிஎஸ்ஆர்என்ஏ. டிஎஸ் அப்படின்னா டபுள் ஸ்ட்ராண்டு, அதாவது டபுள் ஸ்ட்ராண்ட்னா ஒரே ஒரு இலையில் இருக்கக்கூடியது 2 இலையில் இருக்கக்கூடாது. நம்மளோட டிஎன்ஏ பார்த்துருப்பீங்க, டபுள் ஸ்ட்ராண்டு 2 இது வந்து சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏக்கு தான் டிஎஸ்டிஎன்ஏன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடினோ வைரஸ். வைரஸஸ் வித் ப்ளஸ் சென்ஸ் ஆஃப் எஸ்எஸ்டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ அப்படின்னு அர்த்தம். டிஎஸ்னா டபுள் ஸ்ட்ராண்டு, டபுள் எஸ்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டு. இதோட ஃபோட்டோ காப்பி கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க என்னென்ன கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது. அடினோ வைரஸ், பார்வோ வைரஸ், ரியோ வைரஸ், டோகா வைரஸ், ரோப்டோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், ஹெல்ப்னா வைரஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷனில் 7 கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டிஎஸ்னா டபுள் ஸ்ட்ராண்டு, ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ், அதாவது ஆர்டி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்ன்னு சொல்லுவாங்க. எஸ்எஸ்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டு. ஆர்என்ஏ வந்து ப்ளஸ் சென்ஸாக இருக்கலாம், இல்லை மைனஸ் ஆன்டி சென்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைரஸஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்ட்டு 7 கிளாஸஸ், அதான் அந்த 7 கிளாஸஸை பாக்ஸஸில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வைரலோட ஜீனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீனோம்னா உள்ளே இருக்கிற ஆர்என்ஏ டிஎன்ஏ சொன்னேன் இல்லைங்களா, அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். இந்த வைரஸ் பொசஸ் ஒன்லி 1 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். ஒரே ஒரு டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் தான் இருக்குன்னு சொன்னேன். நம்ம உடம்புக்குள்ளார 2 டைப் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, டிஎன்ஏவும் இருக்குது, ஆர்என்ஏவும் இருக்குது. ஆனால் வைரஸ்குள்ளார ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று டிஎன்ஏ இருக்கும், இல்லாட்டி ஆர்என்ஏ இருக்கும். இல்லை, ஓகேங்களா. இந்த நியூக்ளிக் ஆசிட் மேபி இன் ஏ லீனியர் ஆர் சர்க்குலர் ஃபார்ம். இது நேராக இருக்கலாம், இல்லாட்டி சர்க்குலராக இருக்கலாம். Generally, nucleic acid is present in a single unit, but in wound, tumor virus and in the influenza virus, it is found in segments. அதாவது நியூக்ளிக் ஆசிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சிங்கிள் யூனிட்டில் தான் இருக்கும். ஆனால் டியூமரை கட்டிகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸில் இது வந்து செக்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நார்மலாக சிங்கிள் யூனிட்டில் இருக்கும், இல்லாட்டி அந்த டியூபரை ஏற்படுத்தக்கூடிய வைரஸில் மட்டும் இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வைரஸ் ப்ராசஸிங் டிஎன்ஏ ஆர் கால்டு. டிஎன்ஏ இருந்ததுன்னா அதை டிஆக்சி வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆர்என்ஏ இருந்ததுன்னா அதை ரிபோ வைரஸஸ்ன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் டிஎன்ஏ வைரஸ். மோஸ்ட்லி 90% வந்து அனிமலும் பாக்டீரியா வைரஸும் டிஎன்ஏ வைரஸஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச்ஐவி இஸ் த அனிமல் வைரஸ் விச் பொசஸ் ஆர்என்ஏ. ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ஹெச்ஐவியில் மட்டும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஐவி வைரஸில் மட்டும் டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏ இருக்குது. ஆனால் இது ஒரு அனிமல் வைரஸ் தான். எல்லா அனிமல் வைரஸ்லையும் என்ன இருக்குன்னு சொன்னோம், டிஎன்ஏ தான் இருக்குது. ஆனால் ஹெச்ஐவிங்கிற அந்த அனிமல் வைரஸில் மட்டும் உள்ளார என்ன இருக்குன்னா ஆர்என்ஏ இருக்குது. அதே மாதிரி பிளான்ட் வைரஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா உள்ளார ஆர்என்ஏ தான் இருக்கும். எக்ஸப்ஷனல் ஒரு கேஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸில் மட்டும் உள்ளார டிஎன்ஏ இருக்குது. எப்படி ஹெச்ஐவியில் உள்ளார ஆர்என்ஏ இருந்ததோ அதே மாதிரி காலிஃப்ளவரை தாக்கக்கூடிய வைரஸில் உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான். இந்த நியூக்ளிக் ஆசிட் மேபி எ சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் டபுள் ஸ்டாண்ட். அது வந்து எப்படி இருக்கலாம், சிங்கிள் ஸ்டாண்டாகவும் இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்டாகவும் இருக்கலாம். ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட் வைரஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 4 கேட்டகரிஸ். இதோட நேச்சர் அந்த கிளாஸிஃபிகேஷனை வச்சு இதை வந்து வைரஸை வந்து 4 கிளாஸிஃபிகேஷனாக பிரிச்சிருக்காங்க, கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் வித் டபுள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ பார்வோ வைரஸ், சிங்கிள் ஸ்டாண்ட் டிஎன்ஏ பாக்டீரியோபேஜ், டபுள் எஸ்எஸ்ஆர்என்ஏ டிஎம்வி வைரஸு, டிஎஸ்ஆர்என்ஏ அப்படின்னா வூண்ட் டியூமர் வைரஸ். அதாவது டிஎன்ஏல 2 இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்ட் ஒன்று, டபுள் ஸ்டாண்ட் ஒன்று. அதே மாதிரி ஆர்என்ஏல 2, சிங்கிள் ஸ்டாண்ட் ஒன்று, டபுள் ஸ்டாண்ட் ஒன்று. ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் இதை 4 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து வைரலோட ஜீனோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வைரஸோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். டொபாக்கோ மொசைக் வைரஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குது, பாக்டீரியா பேஜோட வைரஸ் இருக்குது. இதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.